இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் புதிய ஏற்பாட்டிலே 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். முதலாவது நாம் பார்ப்பது யோவான் எழுதின சுவிசேஷம். அதற்கு பிற்பாடு 3 நிருபங்களை எழுதுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று வருகிறது. நாம் அதை ரெவலேஷன் என்று சொல்லுகிறோம், வெளிப்படுத்தல் என்றும் சொல்லுகிறோம். இந்த 5 புத்தகங்களும் பரிசுத்தவானாகிய யோவானால் எழுதப்பட்டவைகள். இதிலே நாம் 2 யோவான் மற்றும் 3 யோவான் மிக சிறிய புத்தகங்கள். இவற்றிலே அவர் எழுதியதின் நோக்கம் என்ன, அவர் எழுதியதின் கருத்து என்ன, அதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்பதை ஏற்கனவே நாம் ஆழ்ந்து சிந்தித்து விட்டோம். வசனமாக சிந்தித்து விட்டோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி யோவான் எழுதின முதலாவது நிருபம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? எப்பிசல் என்று நாம் சொல்லுகிற ஃபர்ஸ்ட் ஜான் என்று சொல்லுகிறோம், இல்லை என்றால் 1 யோவான் என்று சொல்லுகிறோம். இந்த 1 யோவானிலே இருக்கிற வசனங்களை பார்ப்போம் என்றாலும் அதிகாரத்தை பார்ப்போம் என்றாலும் மிக சிறிய ஒரு புத்தகமாகவே இருக்கிறது. 5 அதிகாரங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. வசனங்களும் ஒரு சில வசனங்களாகத்தான் இருக்கிறது. எனவே மிகவும் சுருக்கமான இந்த புத்தகத்தில் யோவான் என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறார்? யோவான் பரிசுத்தவானாகிய யோவான் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறோம். அவர் தன்னையே வெளிப்படுத்தி தன்னையே அறிமுகம் செய்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமாக இருந்த சீடன் என்று யோவான் நற்செய்தி நூலிலே தன்னை பற்றியே அவர் அடிக்கடி சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த யோவான் எழுதின நிருபம், முதலாவது நிருபத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இது மிக சிறிய புத்தகமாக இருந்தாலும் இது எப்பொழுது எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாய் இருக்கிறது. அதை காட்டிலும் முக்கியமான கருத்து இதன் பின்னணி என்ன, இன்ட்ரடக்ஷன், இதை எப்படி அறிமுகம் செய்வது, இதன் பின்னணியை நாம் விளங்கி கொண்டால்தான் இந்த புத்தகத்தில் வருகிற நோக்கத்தை நாம் என்ன செய்ய முடியும், தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். எனவே நாம் பார்க்க இருப்பது துவக்கத்திலே இந்த புத்தகத்தின் அறிமுகம், தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜான், முதலாவது யோவான் நிருபம். இந்த முதலாவது நிருபத்தின் பின்னணி என்ன, இதன் அறிமுகம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த புத்தகம் எழுதினது நமக்கு தெரியும். இது பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து சென்று சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிற்பாடாக அநேக புத்தகங்கள் எழுதப்படுகிறது. இது பிற்காலத்தில், அதாவது AD 85 AD என்று சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு பின் 85 AD 90 85 90க்குள் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது எழுதினதிலேயே மிக இறுதியாக எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் யோவான் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே நல்ல அனுபவம் பெற்றவராக, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர் அல்லவா, பெரிய அனுபவத்தை, ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றவராக, ஊழியத்தில் ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றவராக அவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும்போது அவருடைய ஒரு சுமார் 20 வயதின் துவக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று அநேகர் கருதுகிறார்கள். அப்போ இவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களிலேயே மிக இளமை வாய்ந்தவராக இருந்திருக்க வேண்டும். த யங்கஸ்ட் அப்போஸ்டல் என்று சொல்லலாம். மிகவும் சிறிய வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அறிந்து கொண்டு அவரை பின் சென்று வந்தவர் என்று பார்க்கிறோம். ஆனால் இதை எழுதும்போது
எழுதும்போது மிக மிக முதிர்ந்த வயதுள்ளவராக எழுதுகிறார். அப்போ சிறு வயதிலேயே ஒரு 20 வயதின் துவக்க காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய இவர் முதிர்ச்சி அடைந்தவராக ஊழிய பாதையிலே பெரிய வளர்ச்சியை கண்டு ஆண்டவருடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையில் ருசித்தவராக ஒரு முதிர்ந்த வயதிலே இதை அவர் எழுதுகிறார். எனவே இந்த புத்தகம் அனுபவம் மிக்க ஒருவரால் இயேசு கிறிஸ்துவை இளவயதிலிருந்து அறிந்து அவருடைய வாழ்க்கையின் அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்களையெல்லாம் தன் வாழ்க்கையில் அனுபவித்து அதை ஒரு புத்தகமாக எழுதிவிட்டு, அதாவது யோவான் எழுதின நற்செய்தி நூல், இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி பார்த்தார், எப்படி மக்களுக்கு அறிவித்தார், இதையெல்லாம் எழுதிவிட்ட அவர் இப்பொழுது ஃபர்ஸ்ட் ஜான், முதலாவது நிருபம், 1 யோவானை எழுதுகிறார். எனவே இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அநேக வருடங்கள் சிறு வயதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தவர், அதோடு கூட அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பேதுருவோடு இணைந்து ஊழியத்தை ஆரம்பித்த இவர் இப்பொழுது ஊழியத்தில் முதிர்ச்சி அடைந்தவராய் நமக்கு எழுதுவதினால் நமக்கு இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம் இருக்கிறது. ஸோ இவர் தான் த லாஸ்ட் ஓல்டஸ்ட் அப்போஸ்டல் என்று நம்ம பார்க்குறோம். இவர் எல்லா ஊழியக்காரர்களுக்கு பிற்பாடு எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் இறுதியாக இருந்தவர் இந்த யோவான் என்ற இவர், இந்த அப்போஸ்தலன் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் அதிக காலம் அவர் உயிரோடு வாழ்ந்தவர் என்பது நமக்கு தெரியும். அதனால் இவர் எழுதும்போது தன் பெயரை இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடவில்லை. ஒருவேளை அது இந்த காரணமாக இருக்கலாம். எல்லா அப்போஸ்தலர்களும் வாழ்ந்து புத்தகங்களை எழுதினவர்கள் எழுதி அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது உயிரோடு இருக்கிற இவர் ஒருவர்தான். எனவே அவர் தன்னுடைய பெயரை இந்த புத்தகத்தில் குறிப்பிடவே இல்லை. அவருடைய பெயரை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியாது. அப்படி என்றால் இவர்தான் எழுதியிருப்பார் என்று நமக்கு எப்படி தெரியும் என்று எண்ணம் வருகிறது அல்லவா? இந்த புத்தகத்தின் பெயரே யோவான் என்று வைத்திருக்கிறது, டைட்டில். அந்த புத்தகத்தின் தலைப்பு இவர் பெயரில் புத்தகம் இருக்கிறது. ஆனால் இவர்தான் எழுதியிருப்பார் என்று சொல்லுவதற்கு புத்தகத்திலே தன்னுடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை. எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷனும் அந்த புத்தகத்தில் நம்ம இல்லை. அப்போ இந்த புத்தகத்தில் பெயர் இல்லை என்றால் ஒருவேளை இவர் இறுதியாக உயிரோடு இருந்த அப்போஸ்தலன் என்பதால் அதை அவர் எழுதியில்லாமல் இருக்கலாம். ஆனால் இவர்தான் எழுதினார் என்பதற்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? இவர் 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன். இவர் யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூல் இருக்கிறது அல்லவா, த காஸ்பிள் அக்கார்டிங் டு ஜான், அந்த புத்தகத்தில் யோவான் சுவிசேஷம் என்ற அந்த புத்தகத்தில் நம்ம எடுத்து பார்ப்போம் என்றால் இவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், எழுத்து நடை இருக்கிறது இல்லையா, அந்த எழுத்து நடையை நாம் எடுத்து பார்க்கும்போது அநேக இடங்களில் இந்த 1 யோவான் நிருபத்தில் பார்க்கிறதையே நாம் எந்த புத்தகத்தில் பார்க்குறோம்? அந்த சுவிசேஷம் நற்செய்தி நூலில் பார்க்கிறோம். அநேக ஃப்ரேசஸ் என்று சொல்லுவார்கள், சொற்றொடர்கள் அநேகம் இந்த புத்தகத்தில் எது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அது அப்படியே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 10 இடங்களிலே இந்த குறிப்பாக நாம் பார்க்கும்போது இவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை நாம் அந்த இடத்திலும் பார்க்க முடிகிறது. நமக்கு தெரியும் யோவான் சுவிசேஷத்தில் 3:16 நம்ம தேவனுடைய அன்பை குறித்து எழுதுகிறார். அதுபோலவே இந்த நிருபத்தில் கூட 3வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்போது அதே சொற்றொடர்களை வைத்து தேவனுடைய அன்பை எடுத்து எழுதுகிறார். எனவே அவர் எழுத்து நடையை வைத்து அந்த 2 புத்தகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதோடு கூட 2
யோவான் 3 யோவான் இதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக இதை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று அவருடைய எழுத்து நடையின் ஒப்புதலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது அவர் எழுதின அந்த எழுத்து நடை மட்டுமல்ல, அதில் எழுதப்பட்ட கருத்துக்களை பார்க்கும்போதும் அநேக கருத்துக்கள் ஆண்டவருடைய அன்பை அவர் டெமான்ஸ்ட்ரேட்டட் காட்ஸ் லவ்னு அடிக்கடி சொல்கிறார் இல்லையா, அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இதை குறித்து சொல்லுகிற அந்த கருத்துக்கள் ஒத்து போகிறது. நீங்கள் வசனம் 1 எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், அதாவது 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் தன்னை குறித்து சொல்லும்போது தன்னை ஒரு ஐ விட்னஸ் என்று சொல்லுகிறார். ஐ விட்னஸ் என்றால் நேராக ஆண்டவரை பார்த்தவர், தொட்டவர், அவர் வார்த்தையை கேட்டவர் என்று பல காரியங்களை இந்த 1வது வசனத்தில் சொல்லுவார். எனவே இதன் அடிப்படையிலும் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம், இந்த 1 யோவானை எழுதினவர் இவர்தான் என்று அறிந்து கொள்ள முடியும். இதை காட்டிலும் இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு சரித்திரத்திலிருந்து சில ஆதாரங்கள் கிடைக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள், சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்லுவார்கள், இவர்கள் சபையின் தந்தைகள், அந்த ஆதி தந்தைகள், அது அவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதில் இரேனியஸ், கிளெமெண்ட் ஆஃப் ரோம், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம், இந்த கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, இவர்களையெல்லாம் இவர்களுடைய எழுதின எழுத்துக்களை நாம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் எழுதியிருப்பது என்ன என்றால், இது யோவான் எழுதினதாக அவர்கள் ஆதாரத்தோடு வெளிப்படுத்துகிறார்கள். எனவே வேதாகமத்தின் உள்ளே நாம் சென்று பார்க்கும்போதும் இதை எழுதினவர் பரிசுத்தவானாகிய யோவான் என்று பார்க்கிறோம். அதோடு கூட அதை தொடர்ந்து சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுவதை பார்க்கும்போதும் இது யோவான் தான் எழுதியிருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அதோடு கூட நாம் யோசிக்கலாம், இவர் ஏன் தன் பெயரை குறிப்பிடவில்லை என்றால், அவர்தான் இந்த வாழ்ந்ததிலேயே அதிக நாட்கள் வாழ்ந்தவர் அந்த அப்போஸ்தலனாகிய யோவான். எனவே மற்றவர்களெல்லாம் மரித்து சென்று விட்டபடியினால் அவர் எழுதும்போது, தன்னை எழுதும்போது மக்கள் எளிதாக விளங்கி கொள்ளுவார்கள் என்ற நோக்கத்தோடு இப்படி எழுதியிருக்க முடியும் என்றும் அநேகர் கருதுகிறார்கள். இன்னும் இப்போ யோவான் எழுதின இந்த நற்செய்தி நிருபத்தில் நாம் பார்க்கும்போது எதற்காக இதை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும்போது கூட நமக்கு நன்றாக விளங்குகிறது. இதை எழுதினவர் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துவை சிறுவயதிலேயே பின்பற்றி சென்றவர், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சென்ற பிற்பாடு சபையை ஸ்தாபிப்பதில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபராக பேதுருவோடு உழைத்தவர், இப்பொழுது அனுபவம் மிக்கவராக இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். இதை எதற்காக எழுதினார் என்று பார்க்கும்போது இந்த நிருபத்தில் 5 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ஆனால் மிக மிக அழகாக அவர் சொல்லுகிறது என்ன என்றால், தான் ஏன் எழுதுகிறேன் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அநேக சமயத்தில் எழுதுகிறவர்கள் தாங்கள் ஏன் எழுதுகிறேன் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுவதில்லை. ஆனால் யோவான் பாருங்க, நீங்கள் அவர் சுவிசேஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எதற்காக தான் எழுதுகிறேன் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். அதுபோலவே இப்பொழுதும் இந்த இடத்திலேயும் இந்த நிருபத்திலேயும் அவர் 4 முறைகள் குறைந்த மிக தெளிவாக நான் எழுதுவதின் காரணம் இதுதான் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். முதலாவது காரணத்தை நாம் பார்ப்போம். முதலாவது அவர் சொல்லுவது, நான் எழுதுவதின் காரணம் என்ன என்றால், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகுவதற்காக இதை எழுதுகிறேன். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவானை திருப்பி வைத்துக் கொள்ளுவீர்கள் என்றால் இந்த வசனங்களை நாம் படிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ அவர் எழுதுறதின் நோக்கம் என்ன? நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷம் என்று இங்கே பார்க்கும்போது நீங்கள் அந்த மூல வார்த்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மகிழ்ச்சியை குறிக்கிறது. நமக்கு தெரியும்
மகிழ்ச்சி என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலிருந்து ஏற்படக்கூடியது. அதன் விளைவு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற விளைவின் மூலமாக ஏற்படக்கூடியது தான் மகிழ்ச்சி. அதை தான் இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்லேஷனில் சந்தோஷம் என்று சொல்லுகிறார்கள். இது மகிழ்ச்சி என்று சொல்லுவது உள்ளத்திற்கு உள்ளே இருந்து வெளியே வருவது. சரியா? இந்த சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாக இருக்கணும். எதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார்? அவர் வந்தது நம்முடைய ஜீவன் நிறைவு பெறுவதற்காக, நிறைவான வாழ்க்கையை கொடுப்பதற்காக. உங்களுக்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு ஜீவனை அளிக்கவும் அந்த ஜீவன் நிறைவுள்ளதாக இருக்கவும் நான் வந்தேன். அப்போ ஜீவன் நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி அது எப்படி இருக்க வேண்டும்? நிறைவானதாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்க வேண்டும் என்று இதை எழுதுகிறேன்னு முதல்ல சொல்கிறார். இது முதலாவது நோக்கம். ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் சொல்லுவார், இதற்காக எழுதுகிறேன், இதற்காக எழுதுகிறேன்னு குறித்து வைத்து கொள்ளுங்க. அப்போ இந்த யோவான் நிருபத்தை வாசிக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சி என்ன ஆகும்? நிறைவாக வாசிக்கும் போது மட்டுமல்ல, அதை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு எப்படி காணப்படும்? நிறைவாக காணப்படும். சந்தோஷம் நிறைவாய் காணப்படும். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும். என்னுடைய மகிழ்ச்சி எதனால் கட்டப்பட்டு இருக்க வேண்டும்? எதன் விளைவாக இருக்க வேண்டும்? தேவனோடு கூட எனக்கு இருக்கிற உறவினால் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நிலையான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் நமக்கு அந்த மகிழ்ச்சியை அளிப்பாராக. இப்பொழுது நமக்கு இருக்கிறது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? தினந்தோறும் இதை தியானம் செய்யும் பொழுதெல்லாம் நிறைவடைந்து கொண்டே இருக்கும். 2வது நோக்கம், அது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வேத புத்தகத்தில் 1வது வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிறவர் குறித்து அறிவிக்கிறோம். எவ்வளோ அழகாக சொல்கிறாருப்பாங்க. நாங்கள் கூடயே வாழ்ந்தோம், எங்கள் கண்ணால் பார்த்தோம், எங்கள் கையால் தொட்டோம், இதையெல்லாம் அனுபவித்தவங்க நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போனா என்ன? இவர் 2வது அவர் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் ஒரு அனுபவத்தை, எங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். இப்போ என்ன, எதற்காக அவர் எழுதுகிறார்? மகிழ்ச்சி நிறைவாக வேண்டும். இப்பொழுது நாங்கள் அனுபவித்ததை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அடுத்தது 3வதுக்கு வாங்க. 2வது அதிகாரம், இது 1 யோவானிலேயே 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் அழகாக எழுதுகிறார், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். திட்டமாக எழுதுகிறாருப்பாங்க. இவைகளை எதற்கு எழுதுகிறேன்? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து. அப்படின்னா உங்களை வஞ்சிக்கிறவர்கள் யார்? உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஹெரசின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின காலகட்டம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 85லேருந்து 90க்குள்ளே இருக்கும்ன்ட்டு. நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். இந்த காலகட்டத்தில் 1வது நூற்றாண்டில் ஒரு வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பினார்கள். அந்த வஞ்சிக்கிற கூட்டம் சொன்னது என்ன தெரியுங்களா? நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ்ன்னு சொல்லும்போது அறிவு நமக்கு முக்கியம் என்ற ஒரு கூட்டம் எழும்பினது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஹெரசி என்று சொல்லுவார்கள். விரோதமான, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு விரோதமான போதனையை கொண்டு வந்த கூட்டம் ஹெரசி. அது நாஸ்டிசிசம் என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டம். நாஸ்டிசிசம்னும் போதே அங்கே நாலேஜ்ன்ற வார்த்தை வருகிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னா,
அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போனா வே ஆஃப் சால்வேஷன் இஸ் த்ரூ யோர் நாலேஜ். நீ மீட்கப்படுவது, ரட்சிக்கப்படுவதற்கு அறிவு தான் உன்னை ரட்சிப்பதற்கு வழி நடத்தும் என்று சொல்லுவாங்க. அறிவினால் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம அனுபவத்தினால் தான் நம்ம அனுபவத்தை மாற்ற முடியாது. அறிவினால் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள வர முடியாது. இவர்கள் சொல்லுவது வே டு சால்வேஷன் இஸ் நாலேஜ். அப்போ பாருங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் தெளிவாக சொல்லும்போது இவர்கள் அறிவினால் நீங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அறிவு யார், நம்மை மீட்புக்காக வந்தவர் யார், அவர் என்ன செய்தார், இதை குறித்த அறிவு உனக்கு கிடைக்கும்போது ரட்சிக்கப்படுவாய். அறிவு முக்கியம். அறிவை நீ என்ன செய்யணும், கிருபையினாலே அறிவை விசுவாசத்தை வைத்து கிருபையை பெற்று அதை விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர முடியும். இதோடு கூட இவர்கள் போதித்தது இன்னும் மிக முக்கியமான தவறான போதனை என்ன என்றால், ஃபிசிக்கல் is evil, spiritual is good. அப்பனா சரீரம் உனக்கு தீமையானது, ஆனால் ஆவி பரிசுத்தமானது என்பதை போதித்தார்கள். சரீரம் தீமையானதுன்னு சொன்னனால அடுத்து இவங்க ஒரு தவறான போதனை என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வரவில்லை. அவர் மாமிசத்தில் வந்திருந்தால் அவர் தேவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் சரீரம், அவர் மாமிசத்தில் வந்திருந்தால் அவர் மாமிசத்தில் வந்திருக்கும் போது சரீரம் தீமையானதாய் இருப்பதனால் அவர் தேவனாக இருக்க முடியாது. இப்படி அறிவின் அடிப்படையில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தினவர்கள் தான் இந்த நாஸ்டிசிசம் என்ற தவறான போதனையை போதித்தவர்கள். இப்போ அவர் எப்படி, ஆண்டவர் அந்த ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் பாடி இதை பிரிச்சிட்டாங்க. இவங்க சரீரம் தீமையானது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால முழுமையாய் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் பிறந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் 100% மனிதனாக இருந்தார், 100% அவர் தெய்வமாக இருந்தார். இந்த போதனைக்கு எதிர்மறையான போதனையை கொண்டு வந்தவர்கள் தான் இவங்க. யார் இவங்க? நாஸ்டிசிசம். நல்லா கவனிங்க, நம்முடைய பிலீஃப் ரொம்ப முக்கியம். ஆர் ரைட் பிலீஃப் வில் லீட் டு ரைட் பிஹேவியர். ஸோ பிலீஃப் லீட்ஸ் டு பிஹேவியர். உன்னுடைய பிலீஃப் தப்பாக இருந்தால் உன்னுடைய பிஹேவியர் தப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், அந்த காலத்தில் இவர் எழுதும்போது இந்த நாஸ்டிசிசம் இருந்தது, இப்போ எதற்கு இதை இவ்வளவா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, நமக்கு சரியான பிலீஃப் இருக்கணும், சரியான நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை சரியாக இருந்தால்தான் நம்முடைய நடத்தை சரியாக இருக்கும். நம்பிக்கை, சரியான நம்பிக்கை நம்மை சரியான நடத்தையில் வழி நடத்தும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதை சொல்றது. இவர் என்ன சொல்றாரு, தான் எழுதினதின் 3வது காரணம் 2வது அதிகாரம் 26வது வசனத்துல, இப்படி தவறான உபதேசத்தை சொல்லுகிறவர்கள் விட்டார்கள், எனவே நீங்க எப்படி இருக்கணும், மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த 1 யோவானின் இன்ட்ரடக்ஷன் முன்னுரையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தவறான உபதேசங்கள் அநேகம் வந்துவிட்டன. எனவே சரியான உபதேசம் எது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமத்தின் அறிவு நமக்கு இருக்க வேண்டும். உபதேசம் செய்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அந்த உபதேசத்தை எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? உங்கள் நம்பிக்கை எதில் ஆதாரமாக இருக்க வேண்டும்? வேத வசனத்தில் ஆதாரமாய் இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களையே சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். எனவே நம்பிக்கை, சரியான நம்பிக்கை நம்மை சரியானபடி
வழி நடத்தும். எனவே தேவன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் எந்த தவறான நம்பிக்கையை கொண்டிருந்தவர்களுக்கு அவர் எழுதினாரோ அதுபோல நமக்கும் ஒருவேளை தவறான நம்பிக்கை இருக்கும் என்றால் அறிவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள முடியும். அறிவின் மூலமாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். என் சரீரத்தில் செய்கிற எந்த பாவமும் என்னை பாதிக்காது. இது போல தவறான நம்பிக்கையை நீங்கள் பெற்றிருந்தால் நம்மையே இந்த புத்தகத்தை தியானம் செய்யும்போது என்ன செய்ய முடியும்? திருத்திக் கொள்ள முடியும். அவர் எழுதினதின் நோக்கமும் அதுதான். இது 3வது நோக்கம். இறுதியான நோக்கம் பாருங்க. 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு அழகான காரியத்தை அவர் சொல்லுகிறார். 13வது வசனம் 5வது அதிகாரம். வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 5வது அதிகாரம், அதுதான் இறுதியான அதிகாரம். 1 யோவான் 5வது அதிகாரம் 13வது வசனம் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்க. யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். எந்த விசுவாசிகள்? தேவனுடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அதோடு கூட அவர் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, அதற்கு முன்னால் பார்க்கும்போது அந்த வசனத்தின் துவக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை. நம்முடைய வாழ்க்கை அநித்தியமான இந்த பூலோகத்தில் வாழுகிற வாழ்க்கையோடு முடிந்து விடவில்லை. 80 வயசோ 90 வயசோ இல்லை 100 வயசோ, நீங்கள் 100 வயசை தாண்டினாலும் இந்த வாழ்க்கையானது நித்தியமான வாழ்க்கை இல்லை, இல்லையா? இங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பூரணப்பட வேண்டும். வாழும்போது மகிழ்ச்சியை, பூரணமான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் எழுதுறாரு. அடுத்தது இங்கே வரும்போது 4வது நோக்கத்தில் வரும்போது நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய வாழ்வு எங்கே துவங்குகிறது? இந்த பூலோகத்திலேயே நமக்கு துவங்கி விட்டது. அதனால் இந்த நித்திய வாழ்விலே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை முடிவது இல்லை, என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறார். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் என்ன செய்யணுமா? விசுவாசமாய் இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, அறிவு உனக்கு உதவி செய்யாது. அறிவு என்னத்தை செய்யும்னா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அறிவு நல்லது தான். ஆனால் அதை அனுபவமாக அந்த அறிவை மாற்றுவது ஆண்டவருடைய கிருபையும் அந்த கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பதும். எனவே அவர் எழுதுவதற்கு இத்தனை நோக்கம் இருக்கிறது என்று எழுதுறனால இந்த புத்தகத்தை நம்ம கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் தொடங்கின அந்த ஹெரசி, தவறான உபதேசம் 1 நூற்றாண்டின் இறுதியில் துவங்குகிறது. 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு எல்லாம் இது பரவி விட்டது. எனவே இப்பொழுதும் இந்த வகையான தவறான காரியங்கள் பரவுறதுனால நாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவாகும். அனுபவமாக தேவனை கண்ணார கண்டு கையிலால் தொட்டவர் எழுதுகிறதுனால நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். அதோடு கூட தவறான உபதேசங்கள் இருக்கிற இடத்துல இது தவறான உபதேசம் என்பதை நமக்கு தெளிவாக இந்த புத்தகம் எடுத்து காட்டும். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்வோம்? அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் துவங்கிய இந்த ஜீவன், பூரணப்பட்ட இந்த ஜீவன், நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்கிற இந்த ஜீவன்
தொடர்ந்து நமக்கு தேவனோடு வாழ உதவி செய்யும். எவ்வளோ அழகான புத்தகம் பார்த்தீங்களா? இவ்வளவு அருமையான கருத்துக்களை கொண்ட இந்த புத்தகத்தை ஜெபத்தோடு வாசிப்போம். நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, இது சிறிய புத்தகம். இந்த 5 அதிகாரத்தையும் அடுத்த பகுதியை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் உட்கார்ந்து வாசித்துருங்க. 5 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 25 நிமிடங்கள் கூட எடுக்காது. நான் வாசித்து பார்த்துதாம்மா உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரே சிட்டிங்கில் ஒரே இதில் உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் வேறு எந்த இதிலையும் கவனம் செலுத்தாமல், ஆண்டவரே நான் வாசிக்கிறேன், என்னோடு பேசுங்க, என் மகிழ்ச்சி நிறைவாய் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த உலகத்தில் பரிபூர்ணப்பட்டு நித்தியமாய் உம்மோடு வாழ வேண்டும். இதற்கு அடிப்படையாக இவர் எழுதுகிற அந்த அன்பை, தேவனின் அன்பை என் வாழ்க்கையில் முழுமையாய் அனுபவிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை பண்ணிட்டு நீங்கள் வாசித்து பாருங்க. நானும் வாசிக்கிறேன். அடுத்த பகுதியை நம்ம கேட்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதாயிருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எவ்வளவு அர்த்தங்களை, எவ்வளவு நோக்கங்களை, எவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் இருக்கிறது ஐயா. இதை எழுதிய பரிசுத்தவானாகிய யோவானுடைய வாழ்க்கைக்காக நன்றி. அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை நாங்கள் பார்க்கும்போது நாங்களும் இந்த உலகத்திலே யோவான் வாழ்ந்தது போல பரிபூர்ண ஜீவனோடு நித்தியமாக வாழத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் நித்தியமாய் உம்மோடு வாழ்வோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த புத்தகத்தை வாசித்து உம்மோடு எங்கள் ஐக்கியத்தை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள கிருபை செய்வீராக. ஆமேன், ஆமேன்.